நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் 16 டிஎம்சி தண்ணீர் வீணாக அரபிக்கடலில் கலப்பதை தடுக்கும் வகையில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் தேவாலா, ஓவேலி மலைப்பகுதிகளில் உற்பத்தியாகும் 16 டிஎம்சி தண்ணீர் பாண்டியாறு, சாலியாறு வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது. அதனை தடுக்கும் வகையில் பாண்டியாறு, பொன்னம்புழா ஆற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நீங்குவதுடன் 20,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். மேலும் இதனால் முதுமலை உள்ளிட்ட காடுகளில் உள்ள வன விலங்குகளுக்கும் போதிய தண்ணீர் கிடைக்கும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். கூடலூர் வட்டத்தில் தேவாலா காட்டில் பாண்டியாறு உற்பத்தியாகின்றது. அது கேரளத்துக்குள் நுழைகின்ற பொழுது புன்னம்புழா என்ற பெயரை பெற்று சாலியாற்றில் கலந்து அது நிலம்பூர் வழியாக கள்ளிக்கோட்டைக்கு பக்கத்திலே கடலில் கலக்கின்றது. அந்த சாலியார் வடிநிலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் இல்லை, தேக்குவதற்கும் வாய்ப்பில்லை. அப்படி தேக்கிய தண்ணீரை பயன்படுத்துவதற்கும் வழி இல்லை. 182 டிஎம்சி தண்ணீர் ஆண்டுதோறும் பயன்பாடு இல்லாமல் அரபிக்கடலிலே கலந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு எல்லையில் ஒரு தடுப்பு அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு 14 டிஎம்சி தண்ணீரை திருப்ப முடியும். இந்த பாண்டியார் புன்னம்புழா நீரானது பெரும்பாலும் கடலில் கலந்து வீணாகிறது. ஆகவே அரசு இதற்கான ஒரு செயல் திட்டத்தை போர்க்கால நடவடிக்கையாக மேற்கொள்ளும் பட்சத்தில் சமவெளி பகுதியான நீலகிரி மாவட்டம் பயன்படுவது மட்டுமல்லாமல் சமவெளி பகுதிகளிலும் பாசன பகுதிகள் மேம்படுவதோடு அங்குள்ள குடிநீர் தேவைக்கும் ஏதுவாக இருக்கும். அரசாங்கம் கவனம் செலுத்தி அங்கிருந்து அந்த தண்ணியை நம்ம மாயார் டேமுக்கு திருப்புற ஒரு திட்டத்தை எடுத்து வந்தாங்கன்னா அங்கே இருக்கிற வனப்பகுதியில் இருக்கிற வனவிலங்குகளுக்கு சரியான ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் கிடைக்கும். அது இல்லாமல் சமவெளி இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்துக்கு பாசனத்துக்கு விவசாயிகளுக்கு எந்நேரம் கவலை இல்லாத அளவுக்கு அந்த வீணாக போடுற அந்த கடல் நீரை கண்டிப்பாக இந்த அரசாங்கம் ஒரு ஆய்வு நடத்தி அதை தண்ணி எடுத்து வந்தால் இந்த நீலகிரி மாவட்டத்தில் எதிர்காலத்தில் குடிநீர் பிரச்சனையோ அந்த விவசாயிகளுக்கான இது வனவிலங்குகளுக்கு குடிநீர் பஞ்சமும் இல்லாமல் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்.